கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த வருடத்தில் 2 மாதங்கள் முழுவதுமாய் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை புதிய நாளை காணும்படியாக தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த 3வது மாதத்தை காணாதபடிக்கு எத்தனையோ பலவீனங்கள், மரணங்கள், போராட்டங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபை இந்த நாள் வரைக்கும் நம்மளை தாங்கி இருக்கிறது, நம்மளை சுமந்து இருக்கிறது, நம்மளை தேற்றி இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை வழிநடத்தி இந்த புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை லூக்கா 1:45 எப்படி சொல்லுகிறது? கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தர் சொல்லுகிற காரியம் எதெல்லாம் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிறாரோ, ஒருவேளை மாதம் கழிஞ்சு போகலாம், நாட்கள் கழிந்து போகலாம், வருடங்கள் கழிந்து போகலாம், ஆனால் கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் சொல்லுகிறதை செய்கிறவர், அவர் செய்ய போகிற காரியங்களை சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிற காரியம், நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னனோ, எந்தெந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தனோ, அது சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த மாதத்தில் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அது கரங்களினாலே அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வருடங்கள் போனாலும் சரி, அவர் சொன்ன வாக்குத்தத்தம் இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தில் இதை கேட்குற, இதை விசுவாசிக்கிற, நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற தரிசனம், அது ஒரு நாளும் பொய்யாகாது. அந்த வார்த்தைகள் நிமித்தமாய் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவராலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அது யாருக்கு நிறைவேறும், எப்போ நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், அதனுடைய வசனத்தில் மேல் இருக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசித்தவளே, யாருக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் அப்படின்னா, விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவார். நம்மளும் அதை கேட்ட உடனே ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், அந்த வார்த்தையை கேட்ட உடனே விசுவாசிப்போம். ஆனால் நாள் ஆக 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 நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும்போது, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நமக்கு இருக்கிற அந்த விசுவாசம் குறைந்து போயிடும். அவர் சொன்னாரானே நடக்கலையே என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை அஜாக்கிரதையாய் நம்புகிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். யாருக்கு நிறைவேறும் அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறது. அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. யார் விசுவாசிக்கிறீங்களோ, யார் நம்புறீங்களோ, இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, கண்களை மூடி இந்த வார்த்தைக்காய், என்னுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு போராடின பிரகாரமாக இந்த நாளிலே அர்ப்பணித்து நம்ம விசுவாசத்தோடு கேட்க போகிறோம். தேவன் அதை செய்ய நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பு தெய்வமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக. யாருடைய வாழ்க்கையில் நீர் சொன்னப்பட்ட வார்த்தைகள், நீர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தாமதமாக இருக்கிறதோ, இப்பொழுதே விசுவாசிக்கும் பொழுது, இப்பொழுதே அந்த வார்த்தையை நம்பும் பொழுது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது அப்படியே நிறைவேறட்டும் ஐயா. கற்பத்தின் கனி உருவாகட்டும். இதோ ஏற்ற வேளையில் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.